எனக்கு எச்ச உங்களுக்கு எப்படி அந்த புத்தி போகும்? அடுத்த கேள்விக்கு போவோமா? இருமா 5 எச்சு இலைய நக்குனீங்கல்ல, நக்குவது தவறா? இதே இடத்த உடனே நான் நக்க விட்ட என்ன செய்வேன்? இங்க பேசலாமா சாமி? திருவானைக்காவல உங்க ஆத்தால நக்க விட்டாள் நீங்க பேசலாமா? பழனிக்கு போறான், சரி, பழனியில என்ன பிரசாதம்? பஞ்சாமிர்தம். பஞ்சாமிர்தத்தை வாங்கி சாப்பிட முடியுமா? நான் சாப்பிட போனதே இல்லையே பழனிக்கு. வாங்கி குடிக்க முடியுமா? முடியாது. சரி, வாங்கி நக்கித்தான் ஆகணும், வேற வழி இல்ல. ஏன்னா நக்கல் நக்குனாளுகிட்ட போய் சொல்லுங்க. நீங்க நக்குனதான் நான் இங்க சொல்றேன். இதுவரைக்கும் அதோட பொத்திட்டு இல்லையா? இதுவரைக்கும் நிப்பாட பண்ணினா ஆளு நான் பேசணும், நீங்க அதுக்கு நிக்கணும் மேடையில. 5 கருத்தனை ஆணை முகத்தனை இந்த நிலமறை போடு வேற்று நந்தி மகந்தனை நாளை கொடுத்தே புத்தியில் வைத்தறி போற்று விநாயகர் கவி பேசிருக்கேன். முட்டுஞ்சா தொட்டு பேசுங்க. பாலும் தெரிந்தேன் பாகு பருமை நாளும் உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணிய நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா. இப்படி மாறினால அண்டர்காய் நெஞ்சிருந்து எம்பளத்தில் ஆதிசிவன் தொண்டனுக்கு தொண்டன தொண்டு செய்வதை காலம் சொல்லி பாண்டாங்களே. எதுக்கே வந்தீரு? அல்லல் போம் வல்வினை போம் அன்ன வயிற்றில் பிறந்த தொலை போம் போகா துயர போம் நல்ல குணம் அதிக மாமனுடைய கோபுரத்தில் விட்டிருக்கும் அந்த விநாயகப் பெருமானை கை தொழுத கால் பாடினால தந்திர மூதனோட தங்கை சிவமங்கை தரணி புகழ் ஒன்றி உருவா தங்கமல நாதசடை கங்கையூர் வானக்குடி திங்கள் ஒளி வானவடி வேன் பாண்டாங்களே. எதுக்கு வந்தீரு? ஆடுபரி வேலனி சேவல் என பாடும் பணியே பணியா எல்வாய் தேடும் கயமா முகனை செருவில் எதுக்க வந்திருக்கேன் பாருங்க. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் சொல்லி முருகனை பத்தி பாட போப்பா. தனக்குத்தானே மகனாகிய தத்துவம் தனக்குத்தானே ஒருதவர் உருவமாய் தனக்குத்தானே அருள் தத்துவம் கேட்டதும் தனக்குத்தான் நிகரினான் தலங்கி நின்றாடினான் அப்படின்னு முருகனுடைய அப்பானுக்கு பாடினான். நல்லாரை காணும் நன்று நலமிக்க நல்லோர் சொல் கேட்பது நன்று நல்லார் குணங்கள் உரைப்பது நன்று அவரோடு இணங்கி இருப்பது நன்று. நீங்க எல்லாம் என்ன எதுக்கு போறீங்களாக்கு? வலைபட்ட கையமா மக்களும் தலைபட்டதைய தகுமோ தகுமோ கிளைபட்டது சுர முங்கரின் தொலைபட்டுருவத்தோடு வேலவனே அப்படின்னு முருகனுக்காக பாடியது உண்டு. நச்சாமரை கைத்தில் எல்லாம் சேர்ந்தார் போல் கச்சாரை கச்சார் அமுருவர் கற்பில்லா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் முதுகாட்டில் காக்கை உவக்கும் புடம் நாங்களே பாடுங்க. அந்தபடி இந்த மேலாறு கண்டே நடி யார் அறிவாரடி ஞானவழி சிந்தை தெரிந்த பெரியோ நடி நல்விதமான கவிக பாடி பாப்போம் அப்படின்னு அங்க கவி பாடுங்க. அன்னைக்கு கொஞ்சம் கூட நாரதர் பேச்சுல ஒழுக்கமே கிடையாது. பேச ஆரம்பிச்ச எல்லா வார்த்தையுமே முதல்ல ஆரம்பிக்கிறது அவர் தான். முதல்ல சிக்கல்னு ஒரு வார்த்தை ஆரம்பிச்சாரு. இன்னொன்னு சூட்ட தணிக்க வந்திருக்கேன்னு ஆரம்பிச்சிருக்காரு. கவி பேசிக்கிட்டு இருக்கேன் வாடின்னு ஒரு கவி ஆரம்பிச்சிருக்காரு. யாரு இது? என்ன பேச்சு? நியாயமா இருக்கா? நீ எனக்கு என்ன வேணும்? காயமே